வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கு ஐன்சில்டன் போகிறத நான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக எடுத்து காட்டுறேன்னு சொல்லி சொன்னான். நேற்று உங்களுக்கு நான் ஷார்ட் வீடியோ போட்டேன்னா இன்றைய ஃபுல் வீடியோ போடுறேன்னு சொல்லி சொன்னால் இன்றைய நான் ஃபுல் வீடியோ நான் ஃபுல்லாக உங்களுக்கு இங்கே இருந்து வீட்டை இருந்து ஐன்சில்டன் போகிறத காட்டுறேன். இன்றைக்கு எங்களுக்கு கல்யாண நாள், அதால் நாங்கள் இன்றைக்கி கட்டாயம் சேர்ச்சுக்கு போகிறாங்க. அப்போ போகணும்னு சொல்லிவிட்டு இன்றைக்கு ஐன்சில்டன் போகிறோம். போகிற வழி எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ஃபுல்லாக காட்டிட்டு போகிறேன். பாருங்கள், எல்லாம் நல்லா இருக்கும். ஓகே, நாங்கள் ஐன்சில்டன் நவிகேஷன் அடிக்கிறோம். பாருங்க, ஐன்சில்டன் மொத்தம் 34 + 56 கிலோமீட்டர் மொத்தமாக எங்களோட வீட்டில் இருந்து ஐன்சில்டன். இன்னும் ஃபுல்லாக காட்ட இல்லை, பாருங்க, இனி தான் காட்டு. இது நான் காணொலியாக போகிறது எல்லோரும் பார்க்கறதுக்காக தான். இப்போ நான் சும்மா போட இல்லை, எல்லோரும் பார்க்கறதுக்காக தான் போடுறேன். இதுக்காக நான் இப்படியே எல்லாருக்கும் நவிகேஷன் அடிக்க தெரியாது அப்படின்ட்டு இல்லை, சும்மா எல்லாத்தையுமே அப்படியே இயல்பாக காட்டுறேன் அப்படி என்ன நடக்குதுன்னு சொல்லி. ஓகே, இப்போ நாங்கள் வெளிக்கிட்டு போக போகிறோம். ஓகே, நாங்கள் இப்போ வெளிக்கிட்டோம். போகிற இடமெல்லாம் ஃபுல்லாக இயற்கையான அழகாக தான் இருக்கும். அதுதான் கூட இருக்கும். அது பிடிக்கிற ஆக்கள் மட்டும் பாருங்கள். உண்மையில் இயற்கையை பிடிக்கிற ஆக்கள் நிறைய பேர் இருப்பீங்க. அது சில பேருக்கு எல்லாருக்கும் பிடிக்காது. ஆனால் பிடிக்கிற ஆக்கள் மட்டும் நீங்கள் இந்த வீடியோவை பாருங்கள், உண்மையில் சூப்பராக இருக்கும். ஓகே, நாங்கள் இப்போ எங்களோட வீட்டு சந்தியால் திரும்ப போகிறோம். வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறோம். கார் போகுது மெயின் ரோட்டால், அதால் வெயிட் பண்ணி தான் இனி போகணும் நாங்கள். ஓகே, நான் போயிட்டேன். ஆனால் நிறைய 56 கிலோமீட்டர் நான் வீடியோவில் எடுத்து போடுறேன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு நீங்களே பார்க்க மாட்டீங்க. அப்போ அதால் நானே குறைச்சி தான் போட்டிருக்கேன். ஆனால் போகிற இடம் எல்லாமே உண்மையாக நீட்டாகவும் நல்ல வடிவாகவும் அப்படி இயற்கை அழகோடு இருக்கும் பார்க்க. அதால் நான் அந்த வீடியோ உங்களுக்கு போடுறேன், நீங்களும் பாருங்கள். ஓகே, பாருங்கள். இப்போ சுரங்கப்பாதை வந்துட்டு துணல் என்று சொல்கிறது. நான் சொன்னேன் சுவிஸ் ஃபுல்லாக மேலேன்னு சொல்லி. நான் இதில் இருந்து 56 கிலோமீட்டர் கடக்கிறதுக்கு இடையில இத்தனை மலைக்கு கீழே நான் கார் விடணும். பாருங்கள், நான் அண்டே சொன்னேன் சுவிஸ் ஃபுல்லாக மேலே என்று சொல்லி சொன்னான். பாருங்கள், அதுக்கு உதாரணம் இதான். இப்போ முதலாவது சுரங்கப்பாதை நான் முடிக்கிறேன். முடித்து பாருங்கள், ஒரு கொஞ்சம் தூரமும் நான் போயிருக்க மாட்டேன். ஹைவேயில் அடுத்த சுரங்கப்பாதை வரும். பாருங்கள், இது 2வது சுரங்கப்பாதை. பாருங்கள், ஃபுல்லாக சுரங்கப்பாதை தான். இப்போ சுவிஸில் தான் அந்த நீளமான சுரங்கப்பாதை ஒன்று இருக்குது, ஹொத்தாத் துணல் என்று சொல்லி. மொத்தம் இது 56 கிலோமீட்டர் இதுவாக இருக்கும். அதான் உலகத்திலேயே நீளமான சுரங்கப்பாதை அது மிஞ்சி தான் இருக்குது. அது நான் ஒரு கண்டோன் லுகானோக்கு போய்க்க நான் உங்களுக்கு அந்த வீடியோவும் எடுத்து காட்டுறேன். சுவிஸ்லாம் கூட படங்கள் எல்லாம் எடுத்த இடங்கள் இருக்குது. கேண்டோன், லுகானோ, மற்றது லுசன், அப்படியான இடங்களில் தான் எடுக்கிறது கூட. அந்த இடத்துக்கெல்லாம் நான் போவேன். நான் போய்க்க கட்டாயம் அந்த இடமெல்லாம் உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து காட்டுவேன். இதோட 3வது சுரங்கப்பாதை தாண்டிட்டேன். பாருங்க, இதில் முழுக்க அப்படி தான் எல்லாமே சுரங்கப்பாதையிலும் அதுதான் இருக்கும் கூட. மற்றது மலையில் ஏத்தங்களுக்கு ஏறக்கூடிய மாதிரியான இடங்கள்லாம் கூட இருக்கும். அப்போ காரம் நல்ல பிக்கப்பான காரண்டா தான் அந்த ஏத்தங்கள் இழுத்து ஓடக்கூடிய மாதிரி இருக்கும். கூட மேலே தான் இருக்கும். சரி, இப்படியான இடங்களுக்கு நாங்கள் போயிருக்கு எல்லாத்தையும் பாருங்க. இப்போ பாருங்கள், அடுத்த சுரங்கப்பாதை பாருங்கள். அடுத்த சுரங்கப்பாதை இது கொஞ்சம் நீளம் கூட, 3.7 கிலோமீட்டர் ஃபுல்லாக சுரங்கப்பாதை தான் இது. பாருங்கள். ஓகே, இது முடிஞ்சால் இது அடுத்த சுரங்கப்பாதை. நான் அப்படியே வெட்டி உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க, இப்போ நான் நார்மலாகவே 5-6 சுரங்கப்பாதை தாண்டி தான் சூரஜிலேருந்து கேண்டோன் ஸ்வைட்ஸுக்கு நான் போய்கொண்டிருக்கிறேன். பாருங்க. ஓகே, பாருங்க, இப்போ போய்கொண்டிருக்கிறேன். அடுத்தது அங்கால போனால் இனி ஃபுல்லாக எல்லாம் மேலேயாகத்தான் இருக்கும். பாருங்கள், இனி போகிற இடம் எல்லாம் மேலே தான், அப்படி முன்னுக்கு மேலேயாகத்தான் இருக்கும். பாருங்கள், ஃபுல்லாக 5வது சொல்லி முடிச்சுட்டேன். இப்போ பாருங்கள், 6வது சுரங்கப்பாதைக்கால போகிறேன். ஃபுல்லாக சுரங்கப்பாதை தான், கூட துணல்லாம் நீங்கள் இருக்கும். என்ன சொல்லி சொன்னால் மலைக்கு கீழால் தான் போகணும். நாங்கள் அப்படி மலைக்கு மேலால் போயிடல. அதுக்காக சுரங்கப்பாதையை அமைச்சு தான் எல்லாம் அந்த போக்குவரத்தை இலகுவாக்கி வச்சுருக்கு. கூட சுரங்கப்பாதை இருக்கிற நாடம் சுவிஸ் தான் கூட.
சுரங்கங்கள் இருக்குது. இரண்டாயிரம் மலைகளுக்கு கீழால் உடைஞ்சு ஃபுல்லாக சுரங்கப்பாதை இருக்கிற இடமும் இங்கே தான் கூட இருக்குது. வேறு நாடுகள்லேயும் இருக்குது தான் சுரங்கப்பாதை, ஆனால் குறைவு. ஆனால் இங்கே கூட என்னென்னா ஃபுல்லாக மலைக்குள்ளே தான் எல்லாமே இருக்குது. இது கொஞ்சம் நீளமான சுரங்கப்பாதை பாருங்க, கூட வளைவுகள் எல்லாமே இருக்குது. இதில் சுரங்கப்பாதைன்னா நார்மலானா நாங்கள் ஓட வேண்டியது 100 100 ஓடணும், 80 ஓடணும். அதில் குறைச்சி நாங்கள் ஓடவும் இல்லாது ஒன்றும் செய்யவும் இல்லை. ஆனால் ஓகே, அதெல்லாம் கொஞ்சம் பழக முழு பேருக்கும் பழகிடும். ஓகே பாருங்கள், என்ன அங்கால மெட்ட பக்கத்தால் வேற பக்கத்தால் ஒருத்தன் சைட்டால் முந்தி கொண்டே போகிறான்னு பாருங்க. நான் குடும்பத்தோட ஃபுல்லாக போகிறோடைய நானும் சும்மா ஓடவும் இல்லாது. ஓகே பாருங்கள், ஃபுல்லாக இயற்கை தான் இது. இப்போ நான் போகிறது ஒரு மலையில் கீழே அங்கால ஃபுல்லாக பள்ளம். ஆனால் நான் காட்டையில் அவங்கள வீடியோவில், ஏன்னா நான் கார் ஓடி கண்டுக்கிறேன். அங்கால சைட்லேருந்து எடுக்கல, இந்த சைட்லேருந்து பார்த்தா ஃபுல்லாக தெரியும் பாருங்க. எல்லாம் வடிவாக தான் இருக்கும் ஃபுல்லாக. எல்லா இடம் போகிற இடம் எல்லாமே வடிவாக. சுவிஸில் நீங்கள் கார் எடுத்துக்கொண்டு இங்கே விளக்கிட்டாலும் எல்லா இடமும் வடிவாக தான் இருக்கும். எல்லா கெண்டோண்டு எல்லா இடமும் வடிவாக தான். ரோட்டெல்லாம் நீட்டாக இருக்கும், எல்லாம் பக்காவாக இருக்கும். இதில் எந்த இதுவுமே இருக்காது. வேறு நாடுகளில் ரோட்டுக்கு வந்து ஒவ்வொரு இடம் போகிறதுக்கு அந்த டேக்ஸ் கட்டிக்கொண்டு போகணும். சுவிஸில் அப்படி இல்லை. 40 ஃப்ராங்க் நாங்கள் கட்டினோம்னு சொல்லி சொன்னால் வருஷம் ஃபுல்லாக நான் இந்த ஹைவேயில் ஓடுறதுக்கு எங்களுக்கு இப்போவும் ஃப்ரீ. அப்படியே பாருங்க, அப்படியே முன்னுக்கு இப்படி மலை இருக்குது. மலையில் பாருங்கள் ஐஸ் எல்லாம் படிஞ்சிருக்கு. அங்கே சைட்டை உங்களுக்கு காட்டுறதுக்கு பார்க்குறேன் நான், அது வடிவாக தெரியுது இல்லை பாருங்க. அப்படியே முன் வியூவை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. ஃபுல்லாக மேலே தான் எங்கே போனாலும். இப்போ நாங்கள் சுவிஸில் சுற்றி ஓடினாலும் மேக்ஸிமம் இங்கே இருந்து இன்னொரு போர்டருக்கு போகிறதுக்கு மேக்ஸிமம் 3 மணி நேரம் தான். 3 மணி நேரத்துக்கு கூட ஒரு இடமும் இல்லை. ஒரு சின்ன இடம் தான். எங்களோட ஸ்ரீலங்காவின் அரைவாசி தான் வரும் இந்த சுவிஸ் வந்து. பாருங்க ஃபுல்லாக வியூவாக தான் இருக்குங்க. பார்க்க எங்களுக்கே இப்போ நிறைய தரம் நான் இங்கே போய் வந்திருப்பேன். எனக்கே திருப்பி பார்க்க அது ஒரு ஆசையாக தான் இருக்கும். பார்க்க பாட்டிவாக தான் இருக்கும் எப்போவுமே. மேம்பாலம் எல்லாம் போட்டு எல்லாம் சும்மா பக்காவாக தான் வச்சுருக்காங்க. ரோட்டில் இருந்து இல்லை அவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்க. பூ இப்போ நான் போகிற சர்ச் வந்து ஒரு ஒரு சர்ச் உண்டு. அது வந்து ஐன்ஸ்டீன் மாதா சர்ச்சுன்னு தான் அது. ஆனால் நாங்கள் எல்லாம் கருத்த மாதான்னு தான் நான் சொல்கிறது. என்னென்னா அந்த மாதா சுருவம் வந்து கருப்பாக தான் இருக்கும். அதில் நாங்கள் கருத்த மாதான்னு தான் சொல்கிறது. தமிழாக்கள் கூட எல்லாரும் அப்படி தான் சொல்லுவேன். கருத்த மாதா ஐன்ஸ்டீன் தான் நாங்கள் கூப்பிட்றோம்னு சொல்லி. அந்த கோயில் வந்து உண்மையில் ஒரு புதுமையான கோயில் வந்து கூட எல்லோரும் அங்கே போகிறோம். எல்லா இடத்துலேருந்தும் வந்து அங்கே போயினோம். பாருங்கள் இந்த வியூ வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி. நான் இதில் காரை நிப்பாட்டி எடுத்தேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஹைவேக்கு பக்கத்தில் காரை நிப்பாட்டி போட்டு எடுத்தேன் அந்த வியூவை காட்டுறதுக்காக. உண்மையில் பார்க்குறதுக்கு சும்மா வட்டிவாக தான் இருக்கும். எந்த பக்கம் நின்று பார்த்தா இதில் நின்று பார்த்தா வெளிக்கிட்டு போக சொல்லாதுங்களா. அப்படி நின்று பார்க்கணும் மாதிரியே இருக்கும். அப்படி சும்மா இல்லை அந்த மாதிரி இருக்கும். பாருங்க என்ன வியூ கொண்டு பாருங்க ஃபுல்லாக. நான் இதில் ஒரு 5 நிமிஷம் நிப்பாட்டி போட்டு தான் உங்களுக்கு இந்த வீடியோ எடுத்தேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. சில பேருக்கு பிடிக்காது தொட்டாந்து அப்படியே காரில் ஓடுறதும் இப்படி வியூவை காட்டுறதுமாண்டா இருக்காது. ஆனால் சில வீடியோவில் அப்படி தான் எடுக்கலாம். இப்போ நான் கோயிலுக்கு போகிறத எடுக்கிறேன்னா இப்படி தான் எடுக்கலாம். நான் கோயிலுக்கு போய் இன்னொரு ஆக்களோட காய்ச்சி கொண்டு போயிடாது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஓகே பாருங்கள், நான் சர்ச்சுக்கு வந்துட்டேன். சர்ச்சை உங்களை காட்டுறேன் பாருங்க அப்படின்னு சொல்லி. இதுதான் கோயிலின் முன்பக்கம். கோயிலில் முன்பக்கம் பாருங்கள். கோயில் ஃபுல்லாக கேமராவுக்குள்ளே கூடி கோயில் ஃபுல்லாட்டாங்க. அது அப்படி பெரிய கோயில். தங்கச்சியும் அக்காவும் ஒய்ஃபும் போயினேன் முன்னுக்கு வந்து எல்லோரும் தான் உண்டா கோயிலுக்கு வந்து நாங்கள். ஓகே இதில் பாருங்கள் முன்னுக்கு ஒரு மாதாண்ட சுருவம் இருக்குது. இதை வேற சுத்த வேற தண்ணி இருக்குது. இது வந்து எல்லோரும் குடிச்சிட்டு தான் உள்ளுக்கு போகிறது. அது ஒரு இது மாதிரி எல்லோரும் குடிச்சிட்டு தான் போகிறாங்க. அப்படியே கோயிலுக்கு முன்னுக்கு பாருங்க ரெஸ்டாரண்ட் எல்லாமே இருக்காங்க. அதில் ஒரு புது பில்டிங் கொண்டு கட்டுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. பாருங்க மாதா பாருங்க எப்படி இருக்கிறான்னு சொல்லி.
இப்போ எல்லா இடம் ஐஸ் போயிட்டு தான். ஆனால் ஸ்வைட்ஸில் ஸ்வைட்ஸில் ஃபுல்லாக ஐஸ் தான், ஃபுல்லாக என்ன சுத்த வர ஐஸ். அந்த ஸ்னோ சறுக்கி விளையாடுற இடம் எல்லாம் இருக்குது பக்கத்தில், அப்படியே கோயிலுக்கு பக்கத்தில். நான் போய் உங்களுக்கு காட்டுறேன். அதில் வரைக்க வீடியோ எடுத்தேன்னா நான் போடையில என்ன அப்படியே நீண்டு கொண்டு போகுது. உண்மையில் கோயிலுக்குள்ளே வீடியோ எடுக்கல, அது நான் கோயிலுக்குள்ளே தெரியாமல் எடுத்தேன் நான் வீடியோ. பாருங்க எப்படி இருக்கண்டிப்பா தான் மாதா. நான் கிட்ட ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க. கோயிலுக்குள்ளே நாங்கள் வீடியோ எடுத்தால் அது இப்படி அது முன்னுக்கு விரைக்கே இருந்தது பாருங்க. அந்த கருப்பாக இருக்கிறபடியே தான் கருப்பு மாதான்னு சொல்கிறது எல்லாரும். பாருங்க மேலே கோயில் ஃபுல்லாக சும்மா எல்லாம் வட்டிவாக சும்மா எல்லாம் டெக்கரேஷன் பண்ணி இதுமாரி தான் இருக்கும் ஃபுல்லாக. இதுதான் வந்து அந்த முழுதிரி குளத்திடம் வந்து. இதில் ஒரு முழுதிரி வந்து டென்ட் ஃப்ராங்க் போட்டுட்டு நான் கொடுத்தலாம். ஆனால் எப்படியும் சாலம் பண்ணலாம், டென்ட்டாலையும் சாலம் பண்ணலாம், காசும் போடலாம், எல்லாம் செய்யலாம். இது வந்து நான் தெரியாமல் எடுத்த வீடியோ ஒரு இருக்கும். பாருங்கள் கோயில் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஃபுல்லாக மேலே டிசைன் தான், ஃபுல்லாக அப்படியே நீளத்துக்கு இதுக்கும் ஃபுல்லாக இருக்கும். ஆனால் எடுக்கல நான் இந்த மெல்ல ஒருத்தருக்கும் தெரியாமல் அப்படியே மெல்ல மெல்ல எடுத்தபடியே அப்படி இருக்குது. கோயில் ஃபுல்லாக உள்ளுக்குள்ளே எடுக்கிறதுக்கு எலோட் இல்லை. பாருங்க சில முள்ளுதிரிகள் ஃபுல்லாக அடுக்கி விட்டுருக்கு. நான் வெட்டி துண்டாக தான் எடுத்தேன்னா அப்படி எடுத்து இப்போ நான் உங்களுக்கு ஜாயின் பண்ணி போடுறேன் பாருங்க. ஓகே, இப்போ பாருங்கள் நான் கோயிலுக்கு வெளியில் வந்துட்டேன். கோயிலுக்கு வெளியில் இப்படி ஐஸ் இருக்குண்டு பாருங்க. ஃபுல்லாக நடந்து போகிற பாதை மட்டும் க்ளீன் பண்ணியிருக்கு, மற்றும்படி ஒன்றுமில்லை. இங்கே வந்து அந்த ஸ்னோ சறுக்கிறபடியாக இப்போ உன்ஃபால், அதாவது ஆக்சிடெண்ட் ஏற்பட்ட ஹெலி வந்து ஆக்களை கொண்டு போவோம். அதுக்கு தான் ஹெலி இப்படி சுத்த வர ஓடிக்கொண்டே இருக்கும். இதுக்கெல்லாம் ஐஸ் சறுக்கி விளையாடுற இடங்கள் இதெல்லாம் எங்கடையாக்கள் போய் நான் ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு. இப்போ பாருங்க கோயிலை சுற்றி ஃபுல்லாக ஐஸ். அந்த இதெல்லாம் நாங்கள் நடக்கிறதுக்கு தான். ஆனால் இதில் ஐஸ் வலிக்கிறது. அது பக்கத்தில் மேலே இப்போ பாருங்க, அது வந்து பக்கத்தில் பிட்டிய மேலே, சின்ன மலை மேலே பிட்டிய பெரிய மேலையில் பக்கத்தில் சுத்த வர அப்படியே கோயிலை சுற்றி மேலே தான் பாருங்க. ஃபுல்லாக ஐஸ் தான். நாங்கள் இனி வீட்டை போகிறோம். உண்மையில் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது நான் புது சேனல், எனக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் நான் நிறைய வீடியோ இன்னும் நான் போடுவேன். ஏதாவது பிழை இருந்தால் நீங்கள்லாம் பார்த்துக்கொள்ளுங்க. ஆனால் இந்த உண்மையான இந்த இயற்கை காட்சி பிடிக்கிற ஆக்கள் கட்டாயம் எனக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இது வந்து உண்மையில் பார்க்குறதுக்கு வடிவாக தான் இருக்கும். இப்போ சரி, உண்மையாக பிடிச்சாக்க இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் இன்னும் புது வீடியோ நான் உங்களை போடுவேன். இனி வந்து வெயில் காலம் வரவழிக்கிட்ட பிறகு நான் நல்ல வீடியோ நிறைய போடுறதுக்கு எல்லாம் ரெடியாக இருக்கிறேன். நன்றி, வணக்கம் மக்களே.